பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, தமக்கு அடுத்திருப்போரே அவர்கள் எதிரிலேயே அளவு மீறி புகழ்கிறவர் அவரை கண்ணில் சிக்க வைக்கிறார். Flattery is nothing less than setting a trap. நீதிமொழிகள் அதிகாரம் 29 வசனம் 5. பெருமைக்கும் புகழுக்கும் அடிமையாகி விடாதீர்கள், அது உங்களை அழித்துவிடும். பிறர் உங்களை புகழ்ந்து உங்களுக்கு புகழின் உச்சிக்கு நீங்கள் போகும் பொழுது உங்களை சுற்றி நடப்பது உங்களுக்கு தெரியாமலே போய்விடும். இதனால் உங்களுக்கு எதிராக சதி ஏதாவது செய்தாலும் அது உணராமலும் ஆணவத்தின் உச்சத்தில் என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்து துன்பத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். நீங்கள் நம் அன்னை மரி போல் தாழ்ச்சியோடு உங்கள் வாழ்வை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிந்து வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களால் பொய் புகழ்ச்சி உணர்ந்து விழிப்பாய் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெற்றி பெற உங்களால் முடியும். நீங்கள் உங்கள் வாழ்வில் கண்ணியில் சிக்கிக்கொண்டு தவிக்க மாட்டீர்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். அழகின் முழுமையின் தாயே, அழகையின் தலைமீடி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. அழகின் முழுமையின் தாயே, அழகையின் தலைமீடி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மமரியே அருள் வழி காட்டிடுவாயே. அழகின் முழுமையின் தாயே, அழகையின் தலைமீடி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. அன்பும் மரமும் செய்வோம் அன்னை உன்னை பின் செல்வோம். அன்பும் மரமும் செய்வோம் அன்னை உன்னை பின் செல்வோம். உன்னை துணையாய்க் கொள்வோம், என்றுமே பாவத்தை வெல்வோம். அழகின் முழுமையின் தாயே, அழகையின் தலைமீடி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. அழகின் முழுமையின் தாயே, அழகையின் தலைமீடி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே.